ஆத்ம நமஸ்தே. நான் உங்கள் வித்யா. அதாவது எல்லாருக்குமே துன்பம் இல்லாம வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சாதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முழு திருப்தியாவும் இருக்கும். நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான அர்த்தமா இருக்கிறதாவும் உணர்றோம். அதனாலதான் எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேனிஃபெஸ்ட் எவ்வளவு சிம்பிளா இருக்கணும்ன்றதுதான் பரமஹம்ச யோகானந்தர் 3 மினிட் டெக்னிக்னு சொல்லியிருக்காரு. 3 நிமிஷம் போதுன்றாரு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல 3 நிமிஷத்துல நீங்க உங்க எண்ணத்தை எப்படி விதைக்கிறீங்களோ அப்படி அது ஆலமரமா விருட்சமா வளரும்னு சொல்றாரு. அந்த 3 நிமிஷம் டெக்னிக் எப்படின்றது பார்க்கலாம். அதாவது பிரம்ம முகூர்த்தம்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா படிக்கும் நேரமா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல வேலைகள் அதிகமா செய்யணும், என்ன வேலை இருந்தாலும் அது காலையில தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணணும்ன்றதுதான். அந்த ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடணும்னு தான் நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்துல நம்ம காலையில எழுந்து பெருமாளை வழிபாடு பண்றது, இல்ல காலையில அதிகாலையில எழுந்து கோலமிடுறது பெண்கள் அப்படின்ற ஒரு வழக்கத்தையே கொண்டு வந்தாங்க. இது நம்ம இந்த 3 மினிட் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதுவா இருந்தாலும் சரி அது அப்படியே அழகா ஒர்க் அவுட் ஆயிடும். பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது என்னன்னா பரமஹம்ச யோகானந்தர் காலையில எழுந்துக்கிற முதல் 3 நிமிஷம்ன்றது ரொம்பவே முக்கியமானது. இந்த நேரத்துல நமக்கு சிந்தனை போன்லயோ டிவிலயோ எதுலையுமே இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் போன் எடுத்து பார்ப்பாங்க. அலாரத்தை அடிச்சுட்டு ஐயோ அலாரம் வேற அடிக்குதே திரும்ப படுக்கலாமா தூங்கலாமான்னு அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்கும். ஆனா அது எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான சிந்தனையும் இல்லாம காலையில நீங்க அந்த துயில் எழுற மாதிரி எழுந்துக்கணும். அதாவது என்னன்னா சிவன் தலையில இருந்து அந்த கங்கை நீர் வழியுது பாருங்க, எவ்வளவு மென்மையா எவ்வளவு அழகா வருடிட்டு வருதோ அந்த மாதிரி நம்மளுடைய துயில் எழுதல் இருக்கணும்னு பரமஹம்ச யோகானந்தர் சொல்றாரு. அதாவது என்னன்னா காலையில எழுந்துக்கும் போதே நம்ம முழிச்சிட்டு இருக்கோம்ல, நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, அதுக்காக தேங்க் பண்ணணும்ன்றாரு. முதல் நிமிஷம் நம்ம உயிரோட இருக்கிறதுக்காக தேங்க் பண்ணணும்ன்றாரு. ஏன்னா அவர் அதிகமா காசியோட கனெக்ட் பண்றாரு. காசியில அந்த நேரத்துல நிறைய பிணங்கள் எல்லாம் இறக்கப்பட்ட பிணங்கள் எல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் உயிர் இல்லாம அந்த நேரத்துல உயிர் விட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு உயிரோட இருக்கணும்ல, இந்த உடல் நம்ம கூடயே இருக்குல்ல, இந்த உடலும் உயிரும் ஒன்னா இருக்குல்ல, அதுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா நம்ம பெட்டை விட்டு எழுந்துக்க வேணாம். நம்ம ஒரு அலாரத்தை வச்சு நம்ம எழுந்துக்கிறோம், இல்ல போனை பார்த்து நம்ம எழுந்துக்கிறோம் போது பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அந்த ப்ளூ கலர் லைட் நம்ம மைண்ட் பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணோம். நமக்கு தேவையானது என்னன்றதை யோசிக்க விடாம மங்கடிக்கும். அதுல அலாரம் எதுவுமே இல்லாம அந்த காலத்துல எந்த அலாரமும் இருக்காது. கோழி கூற நேரத்தை வச்சுதான் நம்ம அது அதிகாலை நேரங்களே நம்ம முன்னோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எழுந்துக்கிறதும் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவோம். இன்னதான் நம்மளால காலையில 3:30 மணிக்கு எழுந்துக்க முடியலனாலுமே நம்மளாலே தன்னால எழுந்துக்க முடியலனாலும் அப்ப அலாரம் வைக்கிறோம் போது கூட அலாரத்தை கூட ரொம்ப மென்மையா ஆஃப் பண்ணிட்டு அமைதியா அந்த பெட்டை விட்டு எழுந்து உட்காரணும்னு கூட இல்லை, அப்படியே எழுந்துக்கும் போதே அடடா நான் முழிச்சிட்டு இருக்கேன்ப்பா, என் உயிர் இன்னும் இருக்கு, நம்ம முதல்ல அதுக்கு தேங்க் பண்ணுவோம், நானும் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பத்தை ஃபேஸ் பண்ணிருப்போம், நிறைய கஷ்டம் பிரச்சனையோட தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் போது இதுக்கு நடு நம்ம உயிர் தப்பிக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றன்னா முதல் நிமிஷம் நீ உயிரோட இருக்கிறதுக்கு தேங்க் பண்ணு பிரபஞ்சத்துக்கிட்ட. அதிகமா நீ பெட்டை விட்டு எழுந்து வேற இடத்துக்கு போய் உட்காந்து பிரஷ் பண்ணிட்டு அவ்வளவு எல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அவ்வளவு எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆல்பா ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வெளியே ஏறிடுவீங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தீட்டா ஸ்டேஜ்ல இருப்போம், சப்கான்சியஸ்க்கும் இன்னும் உள்ள இறங்கி இருப்போம். ஆல்பா ஸ்டேஜ்ன்றது என்னன்னா நம்ம தூக்கத்திலேயே இல்லாம முழுசா விழிப்பும் அடையாம ஆல்பா ஸ்டேஜ்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் விதைக்கலான்ற கான்சியஸும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஆல்பா ஸ்டேஜ்ல இருக்கணும் போது அது சீக்கிரமா பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் ஆகும். அதனால நீங்க உங்களை பிரஷ் பண்ணுங்க, எழுந்து முழிச்சுட்டு குளிங்க அந்த மாதிரிலாம் அவர் சொல்லல. தூங்கி எழுந்துக்கும் போது படுத்த படுக்கையிலே நீங்க பிரபஞ்சத்தை நினைச்சு தேங்க்யூ, எனக்கு இந்த நாள் விடிஞ்சிருக்கு, இந்த நாள் நல்ல நாளமா ஆரம்பமாயிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. இது அன்னமய கோஷா. ஓகேங்களா, முதல் ஃபர்ஸ்ட் மினிட் இது அன்னமய கோஷா. 2வது நிமிஷம் பிராணமய கோஷா. பிராணமய கோஷான்னா என்னன்னு சொல்றாருன்னா அதாவது என்னன்னா
நம்ம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அத கவனம் செலுத்த சொல்றாரு. அத சிவமூச்சு அப்படின்றது இருக்கு. இந்த சிவமூச்சுன்றது சிவனோட கையில இருக்குமா. நம்மளுடைய மூச்சு காற்றுன்றது கயிறு மாதிரி சிவனோட கையில இருக்குமா. நம்ம அந்த மாதிரி இருக்கிறதா நினைச்சு நம்ம மூச்சு ஓட்டத்தை நம்ம உடம்புல கவனத்தை செலுத்த சொல்றாரு. அந்த மூச்சு எப்படி ஓடுது, ஏன்னா நம்ம மூச்சு எப்படி டிராவல் பண்ணுது, ஒரு ரத்தத்துல தானே அந்த ஆக்சிஜன் சப்ளை ஆகுது, பாடி ஃபுல்லா ஆக்சிஜன் சப்ளை ஆகுது பிளட் மூலமா தானே. அதை நம்ம கவனிக்க சொல்றாரு. அது அதாவது என்னன்னா, அந்த நேரத்துல நீங்க இந்த பிராணாயாமம் பண்ணுங்க, அந்த பிராணாயாமம் பண்ணுங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ், பிரீத்திங் டெக்னிக் அதெல்லாம் பண்ணுங்கன்னு எந்த ஒரு கண்டிஷன்ஸும் போடல. நீங்க மூச்சு விடுறீங்களா அதை கவனிங்க. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரவுன் சக்கரால இருந்து மூலாதாரம் டோ வரைக்கும் உச்சி முதல் பாதம் வரை நீங்க கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க கவனம் செலுத்தும் போது உங்க உடம்புல அந்த சிவ மூச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது கூடவே அந்த கோல்டன் பிரீத் டிராவல் ஆகிறதா. அதாவது என்னன்னா, நீங்க சுவாசிக்க மூச்சு ஒரு தங்க நிறத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண சொல்லி, நீங்க சிவ மூச்சை நீங்க சுவாசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அப்படியே உங்களை பார்த்துக்க சொல்றாரு. அப்படியே கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ நீங்க உங்க உடம்ப கவனம் செலுத்துங்க அப்படின்றாரு. அப்படியே கவனத்தை செலுத்த சொல்றாரு. இதுதான் என்னன்னா, இது பிராணமய கோஷா. இந்த பிராணமய கோஷாலதான் சிவமூச்சு தவம் அப்படின்றது. சிவமூச்சு தவம்ன்றது நம்மளுடைய மூச்சு காற்று ஒரு கயிறு மாதிரி சிவனோட கைப்பிடியில இருக்கு. அவருடைய கைப்பிடியில இருந்து அந்த மூச்சு காற்று வெளியேறும் போது அது ஒரு தங்க நிறமா ஜொலிக்கிறதாகவும், நம்ம சுவாசிக்கும் காற்று ஒரு தங்க நிறமா ஜொலிக்குன்ற போது நம்முடைய உடம்பே தங்கமா மாறுது. ஏன் தங்கத்தோட இது ஒப்பிடுறாங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு தோஷம் கிடையாது, தங்கத்துல எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. அந்த தங்க நிறமா நம்ம சுவாசிக்கும் போது நம்முடைய உடம்பும் பாத்தீங்கன்னா தங்கமா ஜொலிக்கும். இது வள்ளலார் இதுலயும் சொல்லியிருப்பாரு, தங்க பஸ்பம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் ரொம்ப பணக்காரங்களாம் பாத்தீங்கன்னா தங்க பஸ்பம் சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. அது கோல்டு பிஸ்கெட் அப்படியே சாப்பிடறது கிடையாது. ஒரு சின்ன துகள்கள், ரொம்பவே மென்மையான துகள்கள், ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். அது ரொம்ப தூள் மாதிரி, ரொம்ப பவுடரியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உடம்புல எந்த ஒரு கெட்ட எனர்ஜியும் இருக்காது. அதே மாதிரி உடம்புல எந்த கோளாறும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த தங்க பஸ்பம் எல்லாம் சாப்பிடுறதுன்னு சொல்றது. அந்த மாதிரி தங்க சுவாசத்தை சுவாசிக்க சொல்றாங்க. அது என்னன்னா பிராணமய கோஷா. அடுத்ததா மூணாவது விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம், மனோமய கோஷா. மனோமய கோஷான்றது என்னன்னா, இந்த நேரத்துலதான் உங்க எண்ணங்களை விதைக்கணும்னு சொல்றாரு. இந்த எண்ணங்கள் எப்படி விதைக்கப்படும், அதாவது என்னன்னா, நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னா, ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தி, ஐ வாண்ட் டு பி வெல்த்தி, ஐ ஹோப் ஐ எம் ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அப்படிதான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்ல. அவர் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றாருன்னா, நான் அதை படிச்சே சொல்றேன் பாருங்க. ஐ எம் பவர்ஃபுல், ஐ ஹாவ் ரீச்டு மை கோல், டிவைன் கிரேஸ் இஸ் வித் மீ. இப்படிதான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றாரு. அந்த மூணாவது நிமிஷம்ன்றதுதான் ரொம்பவே முக்கியம். நம்ம அந்த நேரத்துல நான் ஒரு வெல்த்தியா இருக்கணும், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நம்ம பொருளாதாரத்துல நான் ரொம்ப நல்லா உயர்வேன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத விட, ஐ எம் பவர்ஃபுல், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஐ ஹாவ் ரீச்டு மை கோல், நான் என் கோலை ரீச் பண்ணிட்டேன், எனக்கான குறிக்கோள் என்ன இருக்கோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், டிவைன் கிரேஸ் இஸ் வித் மீ. அதாவது என்னன்னா, தெய்வீக கருணை, தெய்வீக அன்பு என்னுடன் தான் இருக்கிறது. அவ்வளவு ஹோப்ஃபுல்லா, அவ்வளவு கான்பிடென்டா சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றாரு. மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாரும் பண்ற முக்கியமான தவறு என்னன்னா, எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஐ வாண்ட் டு பி வெல்த்தி, ஐ ஹோப் டு பி ஹெல்த்தி அப்படின்ற மாதிரிதான் யோசிப்பாங்க. அப்படிதான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. பரமஹம்ச யோகானந்தர் எப்படி சொல்றேன்னா, I am a powerful, I have reached my goal, divine grace is within me அப்படின்னு சொல்றார். இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த முக்கியமான இந்த 3 லைன்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பிட்ட அந்த 3 நிமிஷம் ரொம்பவே முக்கியம்னு சொல்றாரு. இந்த 3 நிமிஷம் எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணணும்? முதல் 21 நாள் இடைவிடாம பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. இதையும் பாத்தீங்கன்னா இந்த 21 நாளையும் 3 பகுதிகளா பிரிக்கிறாரு. 3 பகுதின்றது என்னன்னா, முதல் 7 நாட்கள், அதுக்கப்புறம் 2ஆம் 7 நாட்கள், அதுக்கப்புறம் 3ஆவது கடைசி 7 நாட்கள், இப்படி பகுதியா பிரிக்கிறாரு. அதாவது பரமஹம்ச யோகானந்தர் முதல் 7 நாட்கள்ல
விஷப காலம்னு சொல்றாரு. இந்த விஷப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு வந்து நம்ம சொல்ற பேச்ச கேட்காம அந்த துயில் எழுந்துக்க முடியாம நம்மளால தூக்கத்துல இருந்து வெளிப்பட முடியாம வேணாம் நம்ம தூங்கலாம், நமக்கு இது எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மனசு சொல்லுமா, நம்ம பிரெயின் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாதான். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த முதல் 7 நாளுன்றது ரொம்பவே கடினமா இருக்கும், அதனால அது விஷப காலம்னு சொல்றாரு. அடுத்தது 8 முதல் 15 நாட்கள், அதாவது 2வது பகுதியான 8 முதல் 15 நாட்கள்ல நம்ம சிவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மைண்டும் பிரெயினும் ட்ரெயின் ஆகுது. இது மூலமா நம்ம வந்து நம்மளுடைய மைண்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துடுறோம். நம்ம வந்து காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், நம்ம காலையில எழுந்துக்கும் போதே பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிச்சிரும். அதே நேரத்துல நம்ம மூச்சை நம்ம கவனிக்கிறோம், நம்ம உடல் முழுக்க நம்ம மூச்சு எப்படி பயணிக்குது அப்படின்றத கவனிக்கணும் அப்படின்றத நம்ம மூளைக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் கொடுத்துறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அதை வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி மனசு எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கு, பழைய நினைவுகள்ல அதிகமா வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு அதை பத்தியான ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் போது நம்ம ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லும் போது அதுக்கும் அது பக்குவப்பட்டு இருக்குது. இந்த 15 ல இருந்து 21 நாட்கள், அதாவது எழுந்த முதல் நிமிஷம் நம்ம தேங்க் பண்றோம், 2வது நிமிஷம் நம்ம மூச்சை கவனிக்கிறோம், 3வது நிமிஷம் நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ, என்ன நமக்கு நடக்கணுமோ, இப்போ வேலை அமையணும்னு நினைக்கிறீங்கன்னா வேலை அமையணும், இல்ல எனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும், எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க நினைக்கணும். இதுதான் இந்த 3 நிமிஷம் டெக்னிக். இந்த 3 நிமிஷம் டெக்னிக் எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்ன்றத நம்ம வந்து இப்ப சொல்லிட்டு வர்றது. அப்போ 3 நிமிஷம் டெக்னிக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் தூங்க போயிடக்கூடாதுல்ல. தூங்காம அந்த மனசுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், நம்மளுடைய மேனிஃபெஸ்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அதுக்கு நமக்கு உயிர் கொடுத்தாதானே அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக தான் இப்ப இந்த 21 நாள் நம்மள பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. அதாவது இந்த 3 நிமிஷத்துல நம்ம இந்த பிரேயர் முடிச்சோடனே நம்ம மனசு எப்படி ஒன்னாலும் அலைப்பாயும். அந்த அலைப்பாயிர மனசை நம்ம ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி மனசை பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தணும். இப்ப விளக்கேத்தி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க தியானம் பண்ணுங்க, இல்ல எதுவுமே எனக்கு தியானம் பண்ண தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, விளக்கேத்தி வச்சு ஓம் நம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வழிபாடு பண்ணுங்கன்றாரு. இது 21 நாள் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையோட ஒரு ஹேபிட்டா கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான எண்ணங்கள் வச்சிருந்தாலும் சரி, நீங்க என்னெல்லாம் ஆசைப்படணும், எப்படிலாம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே உங்க வாழ்க்கையில நடக்கும். இப்படிதான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இதுதான் வந்து சரியான முறைன்றது பரமஹம்ச யோகானந்தர் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் இருக்கு. இந்த 1440 மினிட்ஸ்ல நம்ம 3 மினிட்ஸ் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கும் போதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கி வைக்க முடியாதுங்களா? இந்த 3 நிமிஷம் ஒதுக்கி வைக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரமே உயர போகுது, நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதுன்னும் போது இந்த 3 நிமிஷத்தை நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்க. கண்டிப்பா பரமஹம்ச யோகானந்தர் சொன்ன மாதிரி இந்த 3 நிமிஷம் டெக்னிக்கை நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிகாலை எழுந்துக்கும் போதே அந்த நாளோட தொடக்கமாவே இது வந்து ஹேபிட்டா கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கை நல்ல மென்மேலும் வளர்ச்சி அடையுங்க. அதனால பரமஹம்சர் யோகானந்தர் சொல்லி இருந்த இந்த 3 நிமிஷம் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கை தரத்தை மென்மேலும் உயர்த்தலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க.